ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எப்படி வந்து வீட்டிலே வளர்க்குறது தான். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் சீட்ஸ் எதுவுமே தேவையில்ல. நம்ம வந்து நார்மல் வீட்டில் கடையில் வாங்குவோம்ல உருளைக்கிழங்கு, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ரூட்ஸ் மாதிரி விட்டுருக்கோம், லைக் ரூட்ஸ் இந்த சென்ஸ் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நம்ம வந்து மண்ணில் வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு நிறைய உருளைக்கிழங்காக மல்டிப்ளை ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இதுவே வந்து போதுமானதும் கூட. அண்ட் இப்படி இருக்கும்போது வந்து நல்லா குழி நோண்டிக்கோங்க மண்ணில், கொஞ்சம் டீப்பாக, ரொம்ப இல்லாமல் ஒரு 2 இன்ச்சுக்கு நோண்டிக்கோங்க. நான் ஆக்சுவலி நல்லாவே டீப்பாக தான் நோண்டியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஏரியா இருக்குது பார்த்திங்களா, அது மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து சுற்றி மண்ணை போட்டுருங்க, எந்த கல்லும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இதை கட் பண்ணி கூட வைக்கலாம். நான் கட் பண்ணி வைக்காமல் ஜஸ்ட் நான் அப்படியே வச்சிட்டேன். கட் பண்ணி வச்சிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு நிறையா இது கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் அப்பப்போ வாட்டரிங் பண்ணணும். ரொம்பவே எக்ஸஸாகவும் பண்ணிடக்கூடாது, லைக் கம்மியாகவும் பண்ணிடக்கூடாது. ஸோ உருளைக்கிழங்குல அதுதான் வந்து ஒரு மெயினான திங். வாட்டரிங் வந்து கரெக்டாக இருக்கும். வித்தின் 2 வீக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பிளான்ட் வந்து சூப்பராக வந்து முளைச்சிருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஹார்வெஸ்டிங் பண்ணுறப்ப நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.